இங்க ஷோவான் ஒரு நாள் ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மீன் கடையில அன்னைக்கு அவனுக்காக ஹீரான் வாங்கிட்டு வந்த மீனை பாக்குறான். என்னதான் ஹீரான் ஷோவான் அவங்கள வெறுக்கணுன்றதுக்காக ஹாவும் லவ் பண்ற மாதிரி சீன் எல்லாம் போட்டு இருந்தாலுமே ஷோவான் ஒன்னும் டைம் பாஸ்க்கு பழகல, ஹீரானுமே டைம் பாஸ்க்கு பழகல. அதனால அந்த மீனை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே உட்காந்துடுறான். அப்ப அந்த கடைக்காரரு, என்னப்பா நீ வேடிக்கை பார்த்துட்டு போற கும்பலா இல்ல ஏதாச்சும் வாங்குவியான்னு கேட்டா, ஷோவான் இந்த மீன் என்ன விலைன்னு கேட்டா, அப்பா இந்த மீனை விடுப்பா, அது இன்னைக்கும் நாளைக்கும் இருக்குது, வா நமக்கு கடை மேல இருக்குது, மேல போய் மத்த மீன்களை பார்க்கலாம்னு கூப்பிட்டா, ஷோவானோ இல்ல எனக்கு இந்த மீன் தான் வேணும், ஏன் இன்னைக்கோ நாளைக்கோன்றீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆமாப்பா அந்த மீனுக்கு உடம்பு சரியில்லை, அதை மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு ஃபுட்டு மெடிசன் அப்படின்ட்டு அதுக்கு நிறைய காசும் டைமும் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அந்த மீனே கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிலைமையில அதை வச்சுட்டு அவன் கஷ்டப்பட போறான். அதனால அதெல்லாம் எவனுமே வாங்க வர மாட்டான்ட்டு தான் நான் ஆல்ரெடி பேக் பண்ணி ஸ்கூல் பசங்க யார்கிட்டயாச்சும் கம்மி விலையில தள்ளி விட்டுலாமன்ட்டு கீழே உட்காந்து இருக்கேன். சின்ன பசங்க தான் ஜஸ்ட் லைக் தட்ன்ட்டு போயிடுவானுங்க இல்லையா, அதனாலன்னு சொன்னா ஷோவானோ இல்ல இந்த மீனை எனக்கே தாங்க, அண்ட் கம்மி விலைக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதோட மார்க்கெட் பிரைஸ் என்னமோ அதுக்கே எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு, உண்மையான அன்பு நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்கள கஷ்டப்படாம வச்சுக்கிறதுல தான் இருக்கு. என்ன சந்தோஷமா சிரிக்க வச்சவங்களோட ஃபேவரட் பெட் இது, அது கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் எப்படி அப்படியே விட்டுட்டு போறதுன்ட்டு ஷோவான் அந்த மீனை வாங்கிட்டு இருக்கும்போது அந்த ஜூனியர் பொண்ணு தூரமா இருந்து ஷோவானை பார்த்து சோ ஸ்வீட் இல்லன்ட்டு சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஆமா, ஹீரான் காலேஜ் பக்கத்துல வந்திருக்க பூக்காரன் நம்ம ஷோவான் தான். உடனே இந்த பொண்ணு காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்து, கேர்ள்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு எப்படியாச்சும் என்னோட ஆளை போட்டோ எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் காட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னோட ஆள் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்து நான் மயங்கி போயிட்டேன்றாங்க. அப்படின்னாடி பண்ண அவன் ஆளுன்னு கேட்டா, என் ஆளு பூக்கார மட்டும் இல்லடி மீன்காரனும்ன்றாங்க. என்னது மீன்காரனா, பூவும் மீனியுமா சேர்த்து விக்கிறான், காம்பினேஷனே சரியில்லை. ஏன்னா அடியே மீன்காரனா மீன் விக்கிறவன் இல்லடி, மீனை வாங்கி வளர்க்குறவன். இங்க பாரு ஹீரான் வரைஞ்சிட்டு இருக்கால, இதே மாதிரி ஒரு மீனை தான் இன்னைக்கு அவன் வாங்கினான்றாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டே வரைஞ்சிட்டு இருக்க ஹீரானுக்கோ என்ன இவ எல்லாமே ஷோவானோட சிம்டம்ஸ் மாதிரியே சொல்றாளே, சரியில்லையேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணும் என் ஆளுக்கு ஏத்த மாதிரி நானும் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டா ஆகணும்ட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஹீரானோ சேச்சா அது ஷோவானாலாம் இருக்காதுன்ட்டு அவங்க பாட்டுன்னு பெயிண்டிங்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க.